வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே ஒரு நெல்லிக்காய், ஒரு 5-6 புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆரஞ்சு போட்டு ஒரு ரெஃப்ரெஷிங் ஜூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இருங்க, இது பிழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அதை அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அடித்து எடுத்துகிட்டு வந்ததை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இதில் தேனோ நாட்டு சர்க்கரையெல்லாம் போட தேவையில்லை. கொஞ்சம் சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், அதோடு கொஞ்சம் நன்னாரி போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரெடி பண்ணிட்டு வரேன். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுட்டோங்க. அதில் இந்த மாதிரி பல்ப்பியோட ஆரஞ்சு சீடு மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த பல்ப்பியோடு சாப்பிட்டா பிடிக்கும். தண்ணி வேண்டாம் இதுக்கு. இப்போ இதுக்கு நன்னாரி போட்டுக்கலாங்க. நன்னாரி நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கேன். போட்டுட்டு சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேங்க. அந்த சப்ஜா விதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிச்சமே வைக்க மாட்டாங்க, ஒரே வாயில் அப்படியே வாங்கி குடிச்சிடுவாங்க. இது பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையான ஆரஞ்சு புதினா லெமன் இல்லை, அதனால் ஒரே ஒரு ஆரஞ்சு இருந்தது, அதனால் இந்த மாதிரி போட்டு தரேன். இஞ்சி, புதினா, நெல்லிக்காய், ஆரஞ்சு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை பதில் தான் நான் நன்னாரி போடுறேன். அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது போட்டு குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.